தரக்குறைவான எரிபொருள் சந்தைக்கு வரும் அபாய நிலை தோன்றியுள்ளதாக பெட்ரோலிய தொழிற்சங்க சம்மேளனம் குற்றம் சுமத்தியுள்ளது. தரக்குறைவான பெட்ரோலை ஏற்றிய கப்பல் ஒன்று திருகோணமலை துறைமுகத்தை வந்தடைந்துள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தேசிய சேவை சங்கத்தின் செயலாளர் ஆனந்த பாலித்த கூறினார். ஐஓசி நிறுவனம் இறக்குமதி செய்த டீசல் மற்றும் பெட்ரோலை ஏற்றிய கப்பல் ஒன்று கடந்த பிப்ரவரி 8ஆம் தேதி கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது. எனினும் இறக்குமதி செய்யப்பட்ட இந்த டீசல் தரக்குறைவானது என பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் களஞ்சிய நிறுவனம் சுட்டிக்காட்டியது. அதன்படி குறித்த டீசல் தொகையை விநியோகிப்பதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. எனினும் அந்த கப்பல் தற்போது திருகோணமலை துறைமுகத்தை அடைந்துள்ளது. இது ஐஓசி நிறுவனம் எரிபொருளை இறக்குமதி செய்த கப்பலாகும். இதில் 16,000 லிட்டர் 90 ரக பெட்ரோலும் 4,800 தொன் டீசலும் காணப்படுகின்றது. கொழும்பில் அதனை பரிசோதனை செய்த போது 90 ரக பெட்ரோலில் எவ்வித பிரச்சனையும் இருக்கவில்லை. எனினும் டீசலில் சில பிரச்சனைகள் காணப்பட்டன. அதனால் அந்த டீசல் விநியோகிக்கப்படவில்லை. அதன்படி மீண்டும் ஒருமுறை அந்த டீசல் தொகுதி இறக்குமதி செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. டீசலில் பிரச்சனைகள் தோன்றியமையினால் பலருக்கும் இத்தொடர்பில் சந்தேகங்கள் எழுந்தன. அதனால் இறக்குமதி செய்யப்பட்ட எரிபொருள் தொடர்பில் முழுமையான தகவல்களை ஆராய்ந்தோம். அதன் பின்னர் பெட்ரோலை விநியோகிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இறக்குமதி செய்யப்பட்டுள்ள பெட்ரோலும் தரக்குறைவானது என அறிய கிடைத்துள்ளதாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தேசிய சேவை சங்கத்தின் செயலாளர் ஆனந்த பாலித்த கூறியுள்ளார். விலா லைன் என்ற கப்பலில் ஐஓசி நிறுவனத்தினால் கொண்டுவரப்பட்டுள்ள பெட்ரோல் தரக்குறைவானதென எமக்கு தகவல்கள் கிடைத்துள்ளன. அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் மூலம் இது உறுதியாகின்றது. திருகோணமலை துறைமுகத்தில் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனைகளில் இந்த பெட்ரோல் தரக்குறைவானது என்பதே 4 தடவைகள் உறுதியாகியுள்ளது. அண்மையில் தரக்குறைவான டீசல் கொண்டுவரப்பட்ட வேளையில் அதனை விநியோகிப்பதற்கு இடமளிப்பதில்லை என்று அதிகாரிகள் கூறினர். எனினும் இன்று திருகோணமலை துறைமுகத்தில் நங்கூரமிடப்பட்டுள்ள விலா லைன் என்ற கப்பலில் தரக்குறைவான எரிபொருளே உள்ளது. இந்த கப்பல் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்த போது அங்கு மேற்கொண்ட பரிசோதனைகளில் அதில் உள்ள டீசல் தரக்குறைவானது என உறுதியானது. எனினும் பெட்ரோலின் தரம் தொடர்பில் பிரச்சனை இல்லை என்பதனால் அதனை கொழும்பில் இறக்குவதற்கு அனுமதி வழங்கினோம். அவ்வாறு 1000 தொன் பெட்ரோலுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. எஞ்சிய 16,000 தொன் பெட்ரோல் திருகோணமலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. திருகோணமலை துறைமுகத்தில் பெட்ரோலின் ஆக்டனின் கொள்வனவு தொடர்பில் பரிசோதனை செய்வதற்கான வசதிகள் இல்லை. அதற்கான வசதி சபோகஸ்கந்த சுத்திகரிப்பு நிலையத்திலேயே உள்ளது. எனினும் இந்த எரிபொருளின் மாதிரி பரிசோதனைக்காக இன்னும் அனுப்பப்படவில்லை. இந்த பிரச்சினை தொடர்பில் தகவல்களை அறிந்து கொள்வதற்காக ஐஓசி நிறுவனத்தின் அதிகாரிகளுடன் தொடர்பு கொள்ள பலமுறை முயற்சித்த போதிலும் அது பலனளிக்கவில்லை.